எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை இன்று இரவு இது மாதிரி செய்து அதன் உடனே தூங்குங்கள். செய்வினை அகலும், கண் திருஷ்டி நீங்கி பணம் நன்றாக பெருகி கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். எலுமிச்சம்பழம் அப்படின்னாலே வெற்றிக்கனி தான் முதல்ல சொல்லுவாங்க. வெற்றிக்கனி, தேவக்கனி, அமுதக்கனின்னு சொல்லுவாங்க. நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரும்பொழுது எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைக்கிறது நமது வழக்கமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு மாலையாக எடுத்து அப்படியே கையில் கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த நேரம் யார் அவங்கள கிராஸ் ஆகுறாங்களோ அவங்க கையில் அந்த எலுமிச்சை மாலையை கொடுக்கறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. இல்லை அந்த நேரம் யார் சுவாமி கிட்ட பூஜை பண்ண வராங்களோ அவங்க கையில் அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுத்துருவாங்க, மாலையை கொடுத்துருவாங்க. இப்போ அந்த எலுமிச்சம்பழம் மாலையை நம்மளும் எடுத்துகிட்டு வாசலில் மாட்டுறதை விடவே இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது செய்யறது மூலியமா உங்கள் வீட்டில் செல்வ வளம், பண வரவு நன்றாக பெருகும். வீட்டுக்கு பணத்துக்கு கஷ்டமே இருக்காது. எப்பேற்பட்ட பிரச்சனையே நம்மளுக்கு அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். அது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த எலுமிச்சம்பழத்தை கொஞ்சம் அதை நூலை விட்டு எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அரிஞ்சு ஊறுகாய் மாதிரி கொஞ்சம் ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. நல்லெண்ணெய் காய்ச்சி அதில் மிளகாத்தூள் போட்டு கடுகு தாளித்து அந்த எலுமிச்சம்பழத்து மேலே கொட்டினீங்கன்னா ஒரு 2 நாள் ஊறினாலே அது எலுமிச்சம்பழமாக ஊறுகாயாக மாறிடும். இல்லை உப்பு ஊறுகாய் போடுறதா இருந்தாலும் அது உங்கள் இஷ்டம். அது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு முதியோர் இல்லங்களுக்கு, அதே மாதிரி ஆர்ஃபனேஜ் பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவும் ஐஸ்வர்யம் உண்டாகும். அந்த முதியோர் இல்லங்களுக்கு உணவு கொடுக்குறவங்கள பாருங்களேன், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்களேன். அந்த மாதிரி முதியோர்களுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்களுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பண வரவு அவங்க வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிறத கண்கூடாக நம்ம பார்க்கலாம். சரிம்மா, எலுமிச்சம்பழத்தை என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இப்போ அமாவாசை வந்தது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் சுற்றி உடைச்சிருப்போம், தேங்காய் சிதறு காய் விட்டுருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழத்தை சுற்றி கீழே போட்டு காலில் மெரிச்சிட்டு உள்ளே வருவாங்க. நம்மளையே தலையை சுற்றிக்கணும். 3 முறை வலம் 3 முறை சுற்றி திருப்பி இடதுபுறம் 3 முறை சுற்றி காலால் நசுக்கிட்டு உள்ளே வந்துடணும். அமாவாசை அன்னைக்கு இது செஞ்சிங்கன்னா எப்பேற்பட்ட கண் திருஷ்டி, எப்பேற்பட்ட பில்லி, ஏவல், பில்லி, சூனியம் எதுவாக இருந்தாலும் விலகுன்னு ஒரு ஐதீகம். அதை மாதிரி இப்போ அதெல்லாமே செஞ்சிட்டம்மா, எதுக்கும் வழி இல்லைம்மா. படுக்கத்தான் எழுந்திருக்க முடியல, ஒரு வேலை செய்ய முடியல, எதனா சமைக்கணும்னு நினச்சி இன்ட்ரெஸ்ட்டாக போகிறேன். பசங்களுக்கு எதனா ஈவினிங் டிஃபன் செஞ்சு வைக்கணும், பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வரதுக்குள்ளேன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னால் முடியல. அது ஒரு பிரச்சனை. அடுத்தது எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு. எந்த நேரம் பார்த்தாலும் அந்த கட்டிலில் படுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அது ஒரு பிரச்சனை. அதை விட என்னால் விளக்கேற்ற முடியல, கோவிலுக்கு போக முடியல. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இதெல்லாம் நாமளே நம்ம சுத்திகரிச்சுக்கிறதுக்கான ஒரு சுலபமான ஒரு முறை இருக்குது. அதே மாதிரி தடைப்பட்ட பணங்கள், எனக்கு ஏன் இந்த பணம் வர வேண்டிய இடத்துலேருந்து வரவே மாட்டேங்குது, என்னோட தொழில் ஏன் சிறக்க மாட்டேங்குது, எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனை இந்த மாதிரி கழுத்து நெரிக்கிற கடன் பிரச்சனை என்னை ஏன் வச்சு பாடுபடுத்துகிறேன். எப்பவுமே அமாவாசை அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நினைவு வருவது நம்மளுடைய முன்னோர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில்களில் நல்ல விசேஷம் நடக்கும். அமாவாசை அன்னைக்கு போய் தங்குறவங்க தங்குவாங்க. ராத்திரி ஒரு நைட்டு தங்கிட்டு பாருங்க. அதே மாதிரி மேல்மலையனூரில் எங்கேயாவது ஒரு மூளை இடம் கிடச்சா கூட அன்னைக்கு நைட் அங்கே தங்கி இருந்துட்டு காலையில் ஒரு 4 மணி 5 மணி போல் கிளம்பி நீங்கள் வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு நாள். ஏன்னா அந்த எப்பேற்பட்ட கழுப்பு, எப்பேற்பட்ட செய்வினை, எப்பேற்பட்ட கோளாறாக இருந்தாலும் அது ஃபுல்லாக அது அந்த கோவிலில் எடுத்துக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அங்காள பரமேஸ்வரி தாயானவள் அந்த ஊஞ்சல் உற்சவத்தை இருந்து கூட பாருங்கள். ரொம்ப கும்பலில் போய் நெறியாதீங்க. கும்பலாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துக்கிட்ட போகாதீங்க. தயவு செய்து கேட்குறேன், என்னோட சப்ஸ்கிரைபரான பிள்ளைங்களுக்கு கூட்டம் இருக்குதுன்னா அந்த கூட்டத்தை விட்டு விலகி நிற்கிற வழியை பாருங்கள். சரி, ஓகே, இதை சொல்லிட்டேன். அடுத்து எலுமிச்சம்பழத்தை உங்கள் கூடையே ஒட்டி இருக்கணும்னு சொல்கிறேனே, இது எந்த மாதிரி ஒட்டி இருக்கணும்? தலைக்கணிக்கு அடியில் படித்து படுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேண்டாம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இன்னர் யூஸ் பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட்டு நிறைய வந்துடும். ஏன்னா ஆண்களாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு உள்ளார இன்னர் நம்ம அந்த ஜட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை மாதிரி போட்டுக்கிட்டு அது உள்ள எலுமிச்சம்பழத்தை வச்சுருங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. நம்மளுக்கு அந்த வழியாக
அப்பேற்பட்ட அந்த எலுமிச்சை பழத்தை அந்த இடத்துல நம்ம வச்சுட்டு படுத்து தூங்கிடுங்க கம்முன்னு. ஏன்னா வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத துயரங்கள், என்ன மாதிரி பிரச்சனை சொல்லி இதை ஆற்ற முடியல. ஒரு சிலர் சொல்கிறீங்க, நான் இந்த மாதிரி எனக்கு செய்வினை இருக்குன்னு நான் போனோமா 40,000 கேட்டாங்க, 20,000 கேட்குறாங்க, அதுலேருந்து அதை எடுத்து விடுறதுக்கு அப்படின்லாம் சொல்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் பண்ணுங்களேன், தொடர்ந்து நீங்கள் 11 நாளைக்கு செய்ய 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 அந்த நீங்கள் நிறைய பேர் இன்னர்னா என்னன்னு கேட்பீங்க. அதனால தான் நான் தமிழிலே உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். உள்ளே போடுற ஜட்டின்னு சொல்லிடுறேன் முக்கியமாக. அது உள்ளே நீங்கள் இந்த எலுமிச்சை பழத்தை சாமி கிட்டலாம் வைக்க தேவையில்லை. நீங்கள் சாதாரணமாக நம்ம மேலே இருக்கிற அந்த என் மேலே இருக்கிற அந்த ஓமல், பில்லி, சூனியம், செய்வினை எதுவாக இருந்தாலும் அந்த எலுமிச்சை பழம் இழுத்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டைட்டான ஜட்டியாக போட்டு படுத்துக்கோங்க. இந்த குழந்தைங்க கூட இனம் புரியாமல் ஏதோ ஒரு பிரச்சனை செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வாரிசு தான் இருக்குது, இவனை தள்ளிட்டோம்னா அடுத்து நம்ம அந்த சொத்துக்கு நாம தான் அதிபதி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஏதாவது செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது எனக்கு கமெண்ட்ஸில் நான் நிறைய கமெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இப்போ உங்களுக்கு நான் இதுக்கு முக்கியமாக இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் இது மாதிரி செய்யும் பொழுது அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லும் அதோடய படுத்து தூங்கிடுங்க. ஓகேவா? தலையெல்லாம் சுத்த தேவையில்ல, ஒன்றும் பண்ண தேவையில்ல. அப்படியே ஒரு இதை நீங்கள் சப்போஸ் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, அப்படின்னா எங்களுக்கு அது இப்போ இன்னர் போடுற பழக்கம் இல்லைம்மா, இப்போ நான் என்னம்மா செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் பேக்கெட் இருந்தால் அதில் போட்டுக்கோங்க, அதில் வச்சுக்கோங்க. அதில் வச்சு நம்ம உடம்புலேருந்து அந்த நம்ம யூரின் போகிற இடத்துலையும் அந்த மோஷன் போகிற இடத்துலையும் அது படுற மாதிரி நம்ம செய்யணும். அதுதான் விஷயம். அந்த நவத்வாரங்கள்ன்றாங்களே, அது வழியாக நம்மளுக்கு கழிவு வெளியேறும். நிறைய பேர் அது வழியாகவே எடுத்தேன்னு சொல்லுவாங்க. பில்லி சூனியத்தை அது வழியாக தான் எடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள், கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். எனக்கு இது ஒரு இந்த குறியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க சொன்ன ஒரு விஷயம் இதை மாதிரி பண்ணாக்கா அவங்க கொடுத்த கனியிலையும் இன்னொரு கனி இதை மாதிரி செய்ய சொல்லுவாங்களாம். அப்பப்போ இந்த மாதிரி நீங்கள் எலுமிச்சை பழத்தை இல்லை, நீங்கள் ஒரு காளி கோயிலில் கூட அந்த பழத்தை எடுத்துகிட்டு போய் வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து கூட உங்கள் உடம்புல வைங்க. ஏன்னா தீர்க்க முடியாத பிணி, டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைன்னு வாங்க. நீங்கள் உங்களுக்கு உடம்புக்கு ஒன்றுமே இல்லைங்க, நல்லா இருக்கிறீங்க, தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துருவோம். ஆனால் நம்மளுக்கு ஏதோ சைடு எஃபெக்ட் ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கும். அதற்கான ஒரே தீர்வு இது ஒன்று தான். வச்சுட்டு மறுநாள் காலையில் அந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் நைட்டில் பாத்ரூம் போகிறதா இருந்தால் கூட போகலாம், திரும்பி அதே இடத்துல வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் அந்த பழத்தை எடுத்து தூக்கி விட்டு கடாசுங்க ரோட்டில், எங்கேயாவது அது போய் விழட்டும். அதே மாதிரி ஒரு நாள் நீங்கள் செய்யும் பொழுதே உங்களுக்கான ரிஃப்ளெக்ஷன் தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க. சில பேர் இந்த தொப்புள் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட இந்த செலோ டைப் போட்டு கூட ஒட்டிப்பாங்க. அதை விடவே அருமையான விஷயம் இது. எனக்கு ஒருத்தவங்க அந்த குறி பார்க்குறவங்கன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கோவிலில் காளி உபாசகர் சொன்னதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குறியும் பார்ப்பார் அவரு, இந்த விஷயமும் செய்வார், திஷ்டி கழிப்பார், அப்புறம் மந்திரித்தல்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் செய்வாங்க. அதனால் இதை நான் என்னோட சப்ஸ்கிரைபரான பிள்ளைங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து 11 நாளைக்கு செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற எந்த கெட்ட சேஷ்டையும் எதுவுமே விலகிடும். நல்லதே நடக்கும், நன்றாக பணவரவிருக்கும், நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன் வெற்றி நிச்சயம் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணேன்.